லேட்டஸ்டா ஏர்போர்ட்ல வந்திருந்தாரு. அப்போ பார்த்து கை காட்டுறாங்க, ஒருத்தன் விசில் அடிச்சிருக்கிறான். ஒரே பார்வைங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கண் பார்வை அதை நிறைய பேர் பேசுறாங்க. அஜித் சொன்னா ஒரு வார்த்தையில கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல. அஜித் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் விஜய் கத்துக்கலாம்ல. தன்னுடைய படைகளுக்கு ஏங்க அவர் மைக்க பிடிச்சு ஏங்க ராமதாஸ் ஒவ்வொரு கூட்டத்துல சொல்லுவாருங்க. பாமக ராமதாஸ் ஏன்பா இறங்க கூட்டத்துல இருந்து இப்படி வாங்க, எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. அது மேல ஏறாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. தண்ணியை அப்படி தூக்கி போடுறது, அப்படி என்னது இது நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது, இந்த ஆட்டிடியூட, இது இந்த விஷயத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதாவது இந்த விஷயத்துல அஜித்தை குறிப்பிட்டீங்க, அது கரெக்டான விஷயம் தான். அஜித் அது கூட ரஜினியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பேருமே பவரான ஆட்கள். அவர்களை தாண்டி இடையில வந்தவர் தான் விஜய். இப்போ அஜித் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிற போது அப்படி தன்னோட ரசிகர்களை வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி சொல்கிறபோது நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். பல கோடிகள் சம்பாதிச்சு பல சூப்பர் ஸ்கோட்டர் லைஃப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. நீங்கள்